அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அவலூர் ஐயா திருநாவுக்கரசு ஐயா சொன்னார், கல்வியில் சிறந்த அவலூர் அப்படின்ற பெருமையை நம்ம தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஏற்கனவே அவலூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தேடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சசி சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவலூர் இளைஞர்கள் நல்ல முறையில் அரசு பணிக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் இப்போ திடீர்னு என்ன ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதனால தான் அப்துல் கலாம் சொல்லுவார் இல்லையா, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு அப்படிங்கிறது ஒரு சரித்திரமாக இருக்கணும். நாமெல்லாம் என்னவாக போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் பிறக்கும்போது முடிவு பண்ணுறதில்ல. அந்த குழந்தை கத்தும்போது என்னவாக போகிறதுன்னு முடிவு பண்ணுறதில்ல. அதுக்கு பிறகு தான் ஒவ்வொருவரும் என்னவாக போகிறோம்னு அவங்க வளர்கிற சூழ்நிலை, அவங்களுடைய ஊர், அவங்களுடைய ஆசிரியர்கள், எங்கேயாவது ஒரு தாக்கம் ஏற்படும் இல்லையா, எங்கேயாவது ஒரு ஸ்பார்க், ஒரு புள்ளி, ஒரு மின்னல் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கணும் அப்படின்னு வெங்கட் ஆசைப்பட்டாப்புல. முதல்ல அதாவது இந்த எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறதும் ஒரு அறப்பணியில் ஈடுபடுவதும் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வேண்டுகோள் தான் வெங்கட்டோடது. அதுக்கே நாம் வெங்கட்டுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஸோ அவருக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த வேலைகளுக்கும் மத்தியில் அவர் வேலைக்கு போனோமா வந்தோமா இல்லை அப்படின்னு இல்லாமல், இந்த ஊரில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி நான் படித்து பாஸ் பண்ணி வந்த மாதிரி எல்லாரும் பாஸ் பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். ஸோ அந்த ஒரு நிகழ்வு நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு இடம், அந்த நமக்குன்னு இருக்கிற அடையாளம் எங்கே உருவாக்கப்படும் அப்படின்னா நம்ம வளரும்போது தான். அது சின்ன குழந்தைங்க வளரும்போது நான் டாக்டராக போகிறேன், நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படிங்கும். ஸோ அப்புறம் படித்து உயர்நிலைக்கல்வி, மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு வரும்போது ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் என்னென்ன இருக்குது, சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சுக்கும். அப்புறம் காலேஜ் போகும்போது காலேஜ்லேருந்து மேலே போகலாமா, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரலாமா அப்படின்னு மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய தருணம். அப்போ தான் பெற்றோர்களும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ அரசு பணியை பொறுத்தளவுக்கு சார் நிறைய விஷயங்கள் எல்லாமே பேசிட்டாங்க, நேரம் ஆகிட்டுருக்கு. இப்போ அரசு பணியை பொறுத்தளவுக்கு வருடம் தேர்வு இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லைப்பா, பரீட்சை வைக்கிறதில்ல, வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு அப்படிலாம் இல்லை. வருஷம் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தேர்வுக்கு அட்டவணை வெளியிடுறாங்க, தேர்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் சரி, யூபிஎஸ்சியும் சரி, எஸ்எஸ்சின்னு மத்திய அரசுக்காக இப்போ நம்ம எப்படி டிஎன்பிசி படித்து போகிறோமோ அதே மாதிரி எஸ்எஸ்சி இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த எஸ்எஸ்சிலையும் 20,000, 30,000, 8,000, 10,000ன்னு தேர்வுக்கு ஆட்களை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள், நம்ம அவலூர் இளைஞர்கள் மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதை திரும்பி பார்க்குறதில்ல. எஸ்எஸ்சியில் நம்ம ஒரு வருஷம் அல்லது ஒரு 6 மாதம் கடுமையான ஒரு பயிற்சி, ஒரு 6 மாதம் ஒரு அர்ப்பணிப்போட ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா, படித்தோன்னா நிச்சயமாக ஒரு அரசு வேலைக்கு போயிடலாம். அது இந்திய அரசு வேலைக்கும் போகலாம். அதே போல தான், அதே சிலபஸ் தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். குரூப் 4 இருக்குது, நம்ம ஊர்லேயே குரூப் 4 போயிருக்காங்க, குரூப் 2 போயிருக்காங்க. அந்த குரூப் 2 போய் குரூப் 1 ப்ரமோஷனுக்கும் வரலாம், ஏன் குரூப் 1ம் வாங்கலாம். இப்போ ஐயா சார் சொன்ன மாதிரி குரூப் 1ல் குரூப் 4ல் போய் கலெக்டர் ஆகலாம், குரூப் 1ல் டெப்டி கலெக்டர் ஆகி உடனே இந்த நம்ம மாவட்டத்துக்கே கலெக்டராக இருக்கிறவங்க குரூப் 1ல் வந்தவங்க தான் நம்ம மாவட்ட ஆட்சியர், ரைட்டா? ஸோ அப்போது இந்த மாதிரி அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாம் ஏதோ பையன் படித்தவனே உரகடத்தில் வேலைக்கு போனான், பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் வேலைக்கு போனான் அப்படின்னு பெற்றோர்களும் தள்ளிவிடக்கூடாது. ஸோ குடும்பத்தில் வறுமை இருக்கலாம், குடும்பத்தில் அடுத்து மகளை கரை சேர்க்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி நிறைய சுமைகள் இருக்கலாம். ஆனால் அவனோட வாழ்வில், அந்த பொண்ணோட வாழ்வில், பையனோட வாழ்வில் நம்ம இன்னும் கொஞ்சம் பேக்கப் பண்ணி 1 வருஷமோ 2 வருஷமோ சப்போர்ட் பண்ணோம்னா நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியும். அதுக்கு உதாரணம் நம்ம ஊர்லேயே இருக்கீங்க. ஆனால் இப்போது இன்றைக்கி இருக்கிற தலைமுறை என்னென்னா, ஸோ வேகமாக எதையுமே அடைஞ்சிடணும், உடனே நான் கம்பெனிக்கு போனோன்னா 5,000 சம்பளம் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் 20-30 வருஷம் கழித்து நம்ம யாருன்னே தெரியாது. இப்போ 80 ஆண்டுகளை தாண்டியும் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் ஒரு ஆசிரியர் அப்படின்னு அவரால் உரத்த குரலில் இங்கே கர்ஜிக்க முடியுது. ஆனால் நாம் இது மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு கார் கம்பெனிலேயோ போனோன்னா 80 வயசுக்கு அப்புறம் இங்கே நம்மளை உட்கார வச்சு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அந்த மரியாதை கிடைக்குமான்னு அது நிச்சயமாக இருக்காது. அரசு பணியில் மட்டும்தான் இருக்கும், சரியா? ஸோ அதனால் நீங்கள் இந்த அரசு பணி என்பது நீங்கள் சார் சொன்ன மாதிரி இந்த பயிற்சி மையத்தில் சேரணும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்ச்சியே அது இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளில் இந்த நிகழ்வை பார்த்துட்டு நம்ம 4 பேத்துக்கு இந்த விஷயத்த சொல்லணும், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்க 4 பேரை படிக்க வைப்பாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய 50 அரசு பணியாளர்கள் அப்படிங்கிறது 500 அரசு பணியாளர்கள், 5000 அரசு பணியாளர்களாக மாறணும். அதுதான் எங்களோட ஆசை.
ஸோ அந்த ஆசையை நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டு செய்யணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.